திடீர்னு உள்ள வந்தாரு. வந்துட்டு திருன்னு சொல்லி விஜய் படம் துணை முதல்வர் ரேஞ்சுக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரெல்லாம் என்ன மக்கள் பணி செஞ்சுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னு நான் கேட்கிறேன். இல்ல அது வந்து வாரிசு அரசியல் சரிங்களா? வாரிசு அரசியல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம இதெல்லாம் பார்க்கணும். வாரிசு அரசியல் அப்படிங்கும்போது அந்த வாரிசு எதுவுமே பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் அந்த லீகசி எடுத்துக்கிறார். தன்னுடைய தாத்தா அப்பாவுடைய லீகசி எடுத்து அவர் வந்து வராரு சரிங்களா? இப்ப அதை இது தான் வந்து எடுக்கிறாங்க. இல்ல வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு தனி டாபிக். அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல வாரிசு அரசியல் என்னை பொறுத்த தனிப்பட்ட கருத்து, வாரிசு அரசியலை ஒழிக்க முடியாது. முதல்ல பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது வாரிசு அரசியல் ஒழிக்கவே முடியாது. வாரிசு அரசியலுக்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம திமுகவை மட்டும் நம்ம கேள்வி கேட்பது வந்து சரியா இருக்காது. ஏன்னா இப்ப உதயநிதி வந்து நம்ம சொல்றோம், உதயநிதி எப்படி திடீர்னு வந்தாருன்னு கேட்கிறோம். உதயநிதியினுடைய தந்தை மு.க. ஸ்டாலின் அவர் வந்து சிறைச்சாலையில் அடைபட்டுறாரு. சிறைச்சாலையில் அவர் அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்கன்னா அந்த பாதிப்பு அவர் பையனையும் தானே பாதிக்குது. அந்த பையனாக அவருக்கு தானே அந்த பாதிப்பு ஏற்படுது. அதை வந்து அரசியல் ரீதியாக அவர் அறுவடை செய்கிறார்.